அப்ப எல்லா நடிகர்களும் ஒரு கெத்தா இருந்தா, இத்தனை நடிகர்கள் வர்றோம், இத்தனை முன்னணி நடிகைகள் வர்றோம், கூட்டம் லண்டன்ல கட்டு கிடங்காம இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போனா ஒரு 50,000 பேர் உட்கார வேண்டிய ஆடிட்டோரியம் நினைக்கிற ஒரு 1000 பேர் உட்கார்ந்து. அதுதான் அண்ணனுடைய சிறப்பு. அத்தனை திரை கவர்ச்சியையும் தாண்டி அண்ணனுடைய தியாகத்தை புரிந்து கொண்டு வரலைங்க யாருமே. பிசுபிசுத்து போச்சு. மொத்த நடிகர் சங்கம், மொத்த நடிகர்கள், மொத்த நடிகைகள் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றோம். அப்படி என்றால் திரை கவர்ச்சியை தூக்கி அடிக்கக்கூடிய ஒரு தியாக உள்ளம் கொண்டவர் அண்ணன் வைகோ அவர்கள். அதனால்தான் நாங்கெல்லாம் அவருக்கு ரசிகரா இருக்கிறோம். நாங்கெல்லாம் அவர் முன்னோடியை எடுத்துக்கிறோம். அவருடைய வீரத்தை, தியாகத்தை, அவருடைய சுயமரியாதை உணர்வை நாங்க எல்லாம் முன்னோடியை எடுத்துக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு தலைவர். நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரசிகன் தான். அவருடைய பாட்டை சொல்லித்தான் அண்ணனை வாழ்த்தணும். பணம் படைத்தவன் படத்தில் ஒரு பாட்டு வரும் இல்ல, கண் போன போக்கிலே கால் போகலாமா, அதுல இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அது அவருக்கு சேர்த்தி பாடின பாட்டு தான். அச்சம் என்பது மடமையாடா, அஞ்சாமை திராவிடர் உடமையாடா, ஆயிரம் சாவு ஊரிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையாடா பாட்டுல இன்னொரு வரி வரும், வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார், மாபெரும் வீரர் மானம் காப்போர் சரித்திரம் தனிலே நிற்கின்றார் அப்படின்னு பாடிந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய அன்பு தம்பி வைகோ அவர்களுக்கும் சேர்த்துத்தான். நான் பேசுறத புரட்சி தலைவருக்கு ஒரு விழா நடத்தினார், நான் கலந்துக்க முடியல. அதுல என்னை விட மிக அற்புதமான தகவல்களை தெரிவித்தார். எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி, இளையராஜா சாருக்கு ஒரு பாராட்டு நடத்தினார். இங்கதான் மதுரையில தான். இளையராஜா சாரனுடைய எல்லா விஷயத்தையும் கரைச்சு குடிச்சிட்டு பேசினார் வைகோன்னு. அது ஒரு வியப்பா இருக்கும். நாங்கெல்லாம் ஒரு மேலோட்டமா பேசிட்டு போயிடுவோம். அதனால்தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்று தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அண்ணனுடைய நடைபயணத்தை துவங்கி வச்சிருக்காரு. எனக்கு என்ன மகிழ்ச்சினா, இந்த அண்ணனும் அந்த தம்பியும், அண்ணா அவர்கள் சொன்னார்கள் திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை குழல் துப்பாக்கிகளாக இருக்க வேண்டும் என்று. அப்ப இரட்டை குழல் துப்பாக்கிகள் மட்டும்தான் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. இப்ப வேற விதமான துப்பாக்கி எல்லாம் வந்துருச்சு. பல துளைகள் இருக்குது. அந்த துளைகளில் அனைத்து துறைகளும் ஒன்று சேர வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்து கொண்டிருக்கிறது. மலர்மலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், கம்யூனிஸ்ட் கட்சியும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியும், சமூக நீதிக்காக போராடும் அத்தனை கட்சிகளும் அப்படி ஒரு மிஷின் கண்ணா மாறி இந்த தமிழ்நாட்டை இன்னும் மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். என்ன, இன்னைக்கு சமத்துவம் தான் நாட்டில் அல்ல, உலகத்திலேயே மிகப்பெரிய பிரச்சனை சமத்துவம் இன்மைதான். சமத்துவமின்மை இல்லாம இருக்கிறனால்தான் தேவையில்லாத கொலைகள், தேவையில்லாத உயிரிழப்புகள். இப்போ இந்தியாவுக்கு மட்டுமல்ல, நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. உலகத்துக்கே முன்னோடியாக இருக்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் இருக்கிறது.